திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சுமார் 40 மாத காலம் ஆகின்றது. 40 மாத கால திரு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கின்ற அரசு (2021) சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட 525 அறிவிப்புகளில் இதுவரை சுமார் ஒரு 10% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிவிப்புகள் எதாவது நிறைவேற்றப்பட்டன, அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினேன். இதுவரை அதற்கு எந்த பதிலும் இல்லை. ஆனால் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 98% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை. அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள், அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார்கள், அதுவும் உயர்த்தப்படவில்லை. ரேஷன் கடையிலே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று தேர்தல் நேரத்திலே தெரிவித்தார்கள், அதுவும் வழங்கப்படவில்லை. இப்படி பல முக்கியமான அறிவிப்புகள் கூட திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படவில்லை. அதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையை நாங்கள் கேட்டோம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை. தமிழகத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு இடத்தில் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றன. கொலை நடக்காத நாட்களே இல்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகைகளை பார்த்தான், ஒரு வாரத்திற்கு முன்பு 20 நாட்களில் 6 பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக செய்திகள் வந்துள்ளன. இதை கண்டித்துத்தான் சென்னையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி இளம் பெண்கள் பாசறையின் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசை கண்டித்து நாங்கள் நடத்தினோம். தமிழகத்திலே பாலியல் வன்கொடுமையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு நேற்றைய தினம் எனக்கு பத்திரிகையிலே பார்த்தேன், ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையை தடுக்க தவறியது கண்டனத்துக்கு உரியது. காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும். அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும். குற்றச் செயலில் ஈடுபடுகிறவர்களை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே அந்த நிலை இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் நான் எல்லா எப்பொழுது பத்திரிகையாளரை சந்தித்தாலும் சரி, ஊடகங்களை சந்தித்தாலும் சரி, தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன். ஆனால் செயல்பாடுகள் மிக மெத்தனமாக இருக்கிறது. பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில், பொது இடங்களில் இந்த போதைப் பொருள் விற்பனை அமோகமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகின்ற செய்திகள் கவலை அளிக்கின்றன, வருத்தம் அளிக்கின்றன, வேதனை அளிக்கின்றன. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. கண்டுபிடிக்க முடியாத போதைப் பொருள் எவ்வளவு விற்பனை ஆகும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கண்டுபிடித்தது மட்டும்
இன்றைக்கு டன் கணக்கில் இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாத போதைப் பொருட்கள் விற்பனையாகி அதனால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பார் என்பதை இந்த அரசு எண்ணி இனியாவது வேகமாக, துரிதமாக, கடுமையாக நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் விற்பனையை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்களுடைய வாழ்க்கை சீரழிந்துவிடும் என்பதை இந்த அரசு உணர வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அது மட்டுமல்ல, அண்மையிலே உயர்நீதிமன்றமே கண்டித்திருக்கின்றது. இந்த போதைப் பொருளை தடுக்க அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது, உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு தமிழக அரசுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கின்றன என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல சுமார் 471 நாட்கள் சிறையில் இருந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. இந்த ஜாமீனிலே முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்திருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தவுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தியிலே ஆருயிர் சகோதரர் பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கு என்பதாகவும், இரண்டாவது அவரை வருக வருக என்று வரவேற்றும், அதோடு உன் தியாகம் பெரியது, உறுதி அதனினும் பெரியது என்றார். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால், நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெட்கக்கேடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல ஆமா, இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி பகுதி, நகராட்சி பகுதி எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். மிக பெரிய கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடிய வரி உயர்த்திட்டாங்க, குப்பை வரிக்கும் போட்டாங்க. இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமைத்தி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி, நகராட்சி பகுதியில் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு கூட நான் அறிவிப்பு வெளியிட்டேன், ஊடகத்திலே, பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்குது. இது மிகவே கண்டிக்கத்தக்கது. அதோடு இந்த சொத்து வரி உயர்த்துகின்ற பொழுது இந்த குடிய வரியும் உயர்த்தப்படுமா என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அமைச்சர் ஆக்கினா மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் தான் எஜமானவர். மக்கள் முடிவுதான் இறுதியானது. மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சி தீர்ப்பு. நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆட்சியும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியுடைய நிலைமையை மக்கள் எப்படியெல்லாம் ஆட்சி நடக்கிறது என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள். அப்படிப்பட்ட மக்கள் அப்படி ஊழல் செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள்.
அது அவர்களை தான் போய் நீ கேட்கணும். அப்படிப்பட்ட பெரியவர் அவரு. சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர்கள் இருக்கிறார், உழைத்தவர்கள் இருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாக பட்டமே கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாக பட்டம். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது மேல் மட்டத்தில். அதனாலதான் அவருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்புலாம் இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்றாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.